ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனல் பேர் ரெட்ரோ ஜங்ஷன் 360. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியா 3310. ஸோ பேனல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் ரொம்ப நல்ல ஃபோன் இது. நம்ம தமிழில் செல்லமாக இதை செங்கல் செட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃபோன் தான். இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, இதில் பேட்ரி பேக்கப் நிற்க மாட்டேங்குது. இது பேட்ரி ரொம்ப பழசுன்றதுனால ஆல்மோஸ்ட் 15-20 இயர்ஸ் மேலே இருக்குன்றதுனால அந்த பேட்ரி பேக்கப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ரியை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த பழைய பேட்ரி எடுத்துகிட்டு, ஸோ என்கிட்ட ஒரு நோக்கியா BL5C பேட்ரி இருக்குது. இது நல்லா பேக்கப் கொடுக்குற பேட்ரி. இதை இது கூட கம்பைன் பண்ணி செட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஓகே, ஃபைனலி கழட்டியாச்சு. ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அது ரொம்ப இது ஃபுல்லாக கம்மெல்லாம் வச்சு ஒட்டியிருந்தாங்க. அதெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த ஷெல்லை மட்டும் வெளியே எடுத்தாச்சு. கொஞ்சம் சைடில் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, பட் பரவாயில்ல. அது லாஸ்ட்டாக ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ உள்ளே இந்த பேட்ரி இருந்துச்சு. இது மேலே ஒரு சர்க்கியூட் இருக்கும். இதுக்கு பேர் தான் பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் இதை சார்ஜ் ஆகிறது, அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிறது, இல்லை ஓவர் சார்ஜிங் ஆகாமல் தடுக்கிறது, இந்தமாரி பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணுற சிஸ்டம் தான் அந்த பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மட்டும் நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சிஸ்டம் எடுத்து நம்ம வச்சுருக்க பேட்டரியோட கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் நம்ம BMS பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க BL5C பேட்டரியோட கனெக்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன் பேட்டரியில் சார்ஜ் இருக்காங்க. ஸோ அது நல்ல பேட்ரி தான் அது. ஸோ நோக்கியா ஒரிஜினல் BL5C பேட்ரி சார்ஜ் இருக்குது. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சால்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது இந்த ரைஸ் லைட்டு வரும் தெரியுங்களா, அதில் வர ஒயரு. ஸோ அந்த ஒயர் மேலே ஒரு கோட்டிங் இருக்கும். ஸோ அதனால் ஷார்ட்டேஜ் ஆகாது. இந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சமாக அந்த கோட்டிங்கை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது யூஸ் ஆகும். ஸோ அதில் மட்டும் கரண்ட் கண்டக்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஒயரை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா சீல் பண்ணிக்கலாம், ஷார்ட்டேஜ் ஆகாத மாதிரி. ஓகே, இது டீசால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பேட்டரியை இதில் கனெக்ட் பண்ணலாம். இதை சால்டிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இதில் வோல்டேஜ் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இதுக்கப்புறமா இதை வச்சு லாக் பண்ண வேண்டியதுதான். பாக்கி கடைசி ஃபைனல் ஸ்டெப். ஸோ ஃபைனலி இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
பேட்ரி போட்டு கொஞ்சம் டேப்பெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃபினிஷிங் சரியில்லை, பட் ஸ்டில் ஐ திங்க் இட் வில் ஒர்க். எஸ், ஒர்க் ஆகிடுச்சு. இட்ஸ் அ சக்ஸஸ். கால் ட்ரை பண்ணலாம். கால் கனெக்ட் ஆகிடுச்சு. சார்ஜ் போட்டு பார்க்கலாம். சார்ஜ் ஆகுது. நம்ம ரெடி பண்ண பேட்டரி தான், அக்செப்ட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஒர்க்கிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதேமாரி ரெட்ரோ ஸ்டஃப்ஸ், பழைய ஃபோன்ஸ், பழைய கேட்ஜெட்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I'll keep you posted. Thank you.